Hello friends, நம்ம TNPSC Maths Top 300 previous year questions பார்த்துட்டு இருக்கோம். இன்னைக்கு நம்ம பார்க்க போற டாபிக் வந்து coding and decoding. இதோட part 1 வீடியோ வந்து நேத்து அப்லோட் பண்ணிருக்கோம். இன்னைக்கு வந்து part 2 பார்க்க போறோம். Question number 11, RJPL is to NNLP. Proportional to YAWC is to space. அந்த ஸ்பேஸ்ல வரக்கூடிய லெட்டர்ஸ் தான் நம்ம என்னன்னு கண்டுபிடிக்கணும். இங்க பாத்தீங்கன்னா A வந்து 1 ன்னு கொடுத்துட்டாங்க, B2, C3 up to Z வந்து 26. ஸோ அதே ஆர்டர்ல வந்து நம்ம எழுதிட்டோம். இப்போ இங்கே ஃபர்ஸ்ட் ரேஷியோல பார்த்தோம்னா R வந்து Nக்கு போகுது, அப்போ -4. இப்போ ஃபர்ஸ்ட் ஒன் வந்து -4. நெக்ஸ்ட் J வந்து Nக்கு போகுது, தட் இஸ் +4. அடுத்து P வந்து Lக்கு போகுது, L எங்க இருக்கு இங்க, அப்போ இது வந்து இஸ் -4. நெக்ஸ்ட் L வந்து P க்கு போகுது, இது வந்து என்னது இஸ் +4. இப்போ நம்ம கண்டுபிடிக்க வேண்டியது YAWC எதுக்கு போகும்னு பார்க்கணும். இப்போ நம்ம ஆல்ரெடி எப்படி கோட் பண்ணியிருக்காங்கன்னு கண்டுபிடிச்சிட்டோம். ஃபர்ஸ்ட் லெட்டர் வந்து -4, நெக்ஸ்ட் +4 அண்ட் நெக்ஸ்ட் -4 அண்ட் அகைன் +4. இப்போ Y -4 இஸ் U. A +4 is E. Next W -4 is S. C +4 is G. So UESG is the correct answer. Option A. Question number 12. Peacock என்பது 3191529521 எனில் P's என்பது என்ன? இப்போ நமக்கு என்ன தெரியும்னா இந்த லெட்டர்ஸோட வேல்யூஸ், அதாவது இது வந்து எத்தனாவது லெட்டர்னா Pன்றது வந்து 16th லெட்டர், E வந்து 5th லெட்டர், A வந்து ஃபர்ஸ்ட் லெட்டர், C வந்து 3rd லெட்டர், O வந்து 15th லெட்டர், அகைன் C வந்து 3rd லெட்டர், K வந்து இஸ் 11th லெட்டர். இப்போ இந்த நம்பர்ஸோட என்ன பண்ணுறாங்கன்னா 2 வந்து மல்டிப்ளை பண்ணுறாங்க. மல்டிப்ளை பண்ணா 16 into 2 is 32. அதுல இருந்து 1 வந்து மைனஸ் பண்ணுறாங்க. மைனஸ் பண்ணா we get 31. Next 5 into 2 is 10. 10 minus 1 வந்து is 9. A க்கு பதிலா என்ன பண்ணனும்னா 1 into 2 is 2. 2 minus 1 is 1. Next C க்கு பதிலா 3 into 2 6. 6 minus 1 is 5. Next O க்கு பதிலா 15. 15 into 2 is 30. 30 minus 1 is 29. And again C க்கு வந்து என்ன வரும் is 5. K க்கு வந்து 11 into 2 is 22. 22 minus 1 is 21. So இதான் வந்து P, E, A, C, O, C, K. So Peacock வந்து இப்படி தான் வந்து கோட் பண்ணியிருக்காங்க. நம்ம என்ன கண்டுபிடிக்கணும், P'sன்றதுக்கான கோட் என்னன்றதை கண்டுபிடிக்கணும். இங்க பாருங்க P, E, A, C. E வந்து ரிப்பீட்டடாக தான் வருது P'ஸ்ல. அப்போ வந்து ஃபர்ஸ்ட் Pக்கு பதிலாக என்னது 31, E வந்து is 9, A வந்து is 1, C வந்து is 5, E வந்து again 9. இப்போ இதான் வந்து கரெக்ட் ஆன்சர். ஆப்ஷன் A 319159. Next question number 13. If A stands for 1, B stands for 2 and Z வந்து is 26, then find I cube plus J cube up to O cube. இப்போ நம்ம இந்த ஆர்டர்ல வந்து எழுதும் போது I ஓட வேல்யூ என்ன வரும்னா is 9. இப்போ 9 cube. J வந்து is 10. 10 cube. Next J அடுத்து K, அப்போ 11th letter 11 cube. O வந்து என்னன்னா is 15th letter, அப்போ 15 cube. Sum of the cubes of first n natural numbers என்ன தெரியும், n into n plus 1 divided by 2 the whole square. இதான் வந்து ஃபார்முலா. இப்போ நம்ம ஃபர்ஸ்ட் 1 cube இருந்து 15 cube வந்து இந்த ஃபார்முலா வச்சு கால்குலேட் பண்ணலாமா. that is equal to 15, ஏன்னா n வந்து is equal to 15. ஃபர்ஸ்ட் 15 நேச்சுரல் நம்பர்ஸ் தானே எடுத்துருக்கோம். இப்போ 15 into 15 plus 1 is 16 divided by 2 the whole square. இதுல இருந்து என்ன பண்ண போறோம்னா ஃபர்ஸ்ட் 8 cube, 1 cubeல இருந்து 8 cube வந்து இங்கே கிடையாதுல, நமக்கு தேவை 9 cube up to 15 cube தான். இப்போ 1 cube up to 8 cube வந்து சப்ராக்ட் பண்ணிடுவோம். மைனஸ் 1 cube plus up to 8 cube. இப்போ இதுக்கும் ஃபார்முலா போட்டோம்னா n வந்து இங்கே வந்து என்னது 8. 8 into 8 plus 1 is 9.
divided by 2 the whole square. இப்போ cancel பண்ணோம்னா 1 2s are 2, 8 2s are 16. Again 1 2s are 2, 4 2s are 8. That is equal to 15 into 8. என்னது 120 square minus 4 into 9 is 36. 36 square. So it is equal to 12 square is 144. Here 0 0 minus 36 square என்னன்னு பார்ப்போம். 36 square. நமக்கு shortcut என்ன தெரியும்? First number square பண்ணும் first. 0 9 6 square பண்ணும்னா 36. 3 into 6 is 18. 18 into 2 is 18 into 2 is 36. So 6 9 12. 1296. Subtract பண்ணதுக்கு அப்புறம் நமக்கு ஆன்சர் என்ன வரும்? It's the correct answer. Next question number 14. A வந்து 1, B வந்து is 2, Z வந்து is 26. அப்படின்னு மதிப்பு கொண்டால் dog divided by cat is equal to 7. எனில் bull divided by pig அதோட வேல்யூ என்னன்னு கேட்குறாங்க. dog divided by cat அதோட வேல்யூ 7 எப்படி வந்துச்சுன்னு ஃபர்ஸ்ட் பார்ப்போம். ஏன்னா அவங்க கொடுத்துருக்க பேட்டர்ன் படி D ஓட வேல்யூ என்ன தெரியும்? 4. O வந்து is 15. G வந்து is 7. Next C வந்து 3, A வந்து 1, T வந்து 20. இப்போ வந்து இதை வந்து நியூமரேட்டர்ஸில் இருக்க நம்பர்ஸ் எல்லாம் மல்டிப்ளை பண்ணுவோம். 4 into 15 into 7 divided by 3 into 1 into 20. கேன்சல் பண்ணோன்னா 1 3s are 3, 5 3s are 15. 1 5s are 5, 4 5s are 20. 4 4 கேன்சல் ஆயிரும். அப்போ ஆன்சர் வந்து நமக்கு என்ன கிடைக்கும்? 7 கிடைக்கும். ஸோ இப்படி தான் கோட் பண்ணியிருக்காங்க. இப்போ நம்ம என்ன கண்டுபிடிக்கணும்? புல் டிவைடட் பை பிக் என்னன்றதை கண்டுபிடிக்கணும். இப்போ Bன்றது வந்து is 2, U வந்து 21st letter, L வந்து is 12th letter. இப்போ 12 12. P வந்து is 16th letter, I வந்து 9th letter, G வந்து 7th letter. இப்போ என்ன வரும்? 2 into 21 into 12 into 12 divided by 16 into 9 into 7. So cancel பண்ணோம்னா 1 2s are 2, 8 2s are 16. 1 7s are 7, 3 7s are 21. 1 3s are 3, 3 3s are 9. 1 3s are 3, 4 3s are 12. 1 4s are 4, 2 4s are 8. 1 2s are 2, 6 2s are 12. So it is equal to 6 in கிடைக்குது. So இது எங்க இருக்கு? Option B. 6 is the correct answer. Question number 15. Home என்பது IQPI என எழுதப்பட்டால் acid என்பது எவ்வாறு எழுதப்படும்? இப்போ ஃபர்ஸ்ட் ஹச்சுக்கு பதிலாக ஐ போட்டிருக்காங்க. ஹச்சுக்கு அடுத்த லெட்டர் தான் ஐ, அப்போ +1. நெக்ஸ்ட் ஓக்கு பதிலாக கியூ போட்டிருக்காங்க. ஓக்கு ஒரு லெட்டர் விட்டு அடுத்த லெட்டர் வந்து இஸ் கியூ, அப்போ +2. நெக்ஸ்ட் எம்முக்கு பதிலாக பி, அப்போ +3. நெக்ஸ்ட் இக்கு பதிலாக ஐ, தட் இஸ் +4. ஸோ நம்ம இப்போ என்ன கண்டுபிடிக்கணும்? ஆசிட் அப்படின்ற எழுத்தை வந்து எப்படி எழுதலாம்னு கண்டுபிடிக்கணும். ஏ வந்து ஏக்கு அடுத்த லெட்டரை எழுதணும். ஏன்னா ஃபர்ஸ்ட் லெட்டர் வந்து +1 இஸ் பி. சில இருந்து +2 தட் இஸ் இ. ஐல இருந்து +3 எல். டி +4 தட் இஸ் ஹச். அப்போ BELH is the correct answer. Option C. Question number 16. If A stands for 1, B stands for 2 and Z stands for 26. இப்போ A ஓட வேல்யூ வந்து 1. இந்த பேட்டர்ன் படி அவங்க கொடுத்துருக்க பேட்டர்ன் படி A ஓட வேல்யூ வந்து is 1, B வந்து is 2, C வந்து is 3. இந்த சைட் பார்த்தீங்கன்னா B ஓட வேல்யூ என்னது? 2, E வந்து is 5, J வந்து is 10. ஸோ இங்கே எப்படி கோட் பண்ணியிருக்காங்கன்றத பாருங்க. 1 square plus 1 that is equal to 2. நெக்ஸ்ட் இங்கே வந்து B ஓட வேல்யூ 2, 2 square plus 1, 2 square is 4 plus 1 is 5. நெக்ஸ்ட் C ஓட வேல்யூ 3, 3 square plus 1, 3 square is 9, 9 plus 1 is 10. ஸோ நம்ம என்ன கண்டுபிடிக்கணும்? CDE இதை வந்து எப்படி ரெப்ரசென்ட் பண்ணலாம் அப்படின்றத பார்க்கணும்.
இப்போ சியோட வேல்யூ வந்து 3, டி வந்து 4, இ வந்து 5. இப்போ நம்ம கோடிங் என்ன தெரியும்? இப்போ சியோட வேல்யூ 3னா 3 ஸ்கொயர் ப்ளஸ் 1 தட் இஸ் ஈக்குவல் டு 9 ப்ளஸ் 1. அது வந்து என்னது இஸ் 10th லெட்டர். 10th லெட்டர் என்னது ஜே. நெக்ஸ்ட் 4 ஸ்கொயர் ப்ளஸ் 1. 4 ஸ்கொயர் 16, 16 plus 1 is 17. 17th letter வந்து is Q. Next E ஓட value 5. 5 square plus 1. 25 plus 1 is equal to 26. 26th letter வந்து Z. JQZ. இதான் வந்து correct option. Option C. JQZ. Question number 17. ஒரு sequence வந்து of letters and numbers and symbols வந்து கொடுத்துட்டாங்க. கொடுத்துட்டு GDR, BMP, D45. இப்போ இதுக்கு அடுத்து இந்த 4 ஆப்ஷன்ஸில் எந்த இது வந்து வரும்னு கேட்குறாங்க. இப்போ இங்கே கொடுத்துருக்க சீக்வன்ஸ் பாருங்கள். அதில் வந்து GBD ஃபஸ்ட்டு லெட்டர்ஸ் எல்லாம் பாருங்கள். பார்த்தீங்கன்னா இங்கே வந்து இந்த கொடுத்துருக்க பேட்டர்னில் வந்து GBD இந்த ஆர்டரில் எழுதியிருக்காங்க. அப்போ நெக்ஸ்ட்டு என்ன லெட்டர் வரணும்? M வரணும். ஓகே, நெக்ஸ்ட்டு வந்து செகண்ட் லெட்டர்ஸ் பாருங்கள். DM4. இங்கே டி எங்கே இருக்குது? டி M4 இந்த ஆர்டரில் எழுதியிருக்காங்க. நெக்ஸ்ட் வந்து அப்போ N வரணும். நெக்ஸ்ட் தேர்ட் லெட்டர்ஸ் பார்த்தீங்கன்னா RP5. RP5 இங்கே ரிவர்ஸ்ல இருந்து எடுத்திருக்காங்க. அப்போ அதுக்கு அடுத்து என்ன வரணும்? Q வரணும். இப்போ இதுக்கு அடுத்து வர வேண்டிய லெட்டர் வந்து இஸ் Q. இப்போ எந்த ஆப்ஷன் கரெக்ட்? ஆப்ஷன் ஏ, MNQ இஸ் த கரெக்ட் ஆன்சர். Question number 18. ஒரு வித குறியீட்டில் ரெட் 1 எனவும் ப்ளூ வந்து 2 எனவும் வயலட் வந்து 3 எனவும் குறிக்கப்பட்டால் ஆரஞ்சு எவ்வாறு குறிக்கப்படும்? இப்போ ரெட்டை வந்து 1ன்னு மார்க் பண்ணியிருக்காங்க. இதில் பார்த்தீங்கன்னா AEIOU இங்கிலீஷ் ஆல்ஃபபெட்ஸில் இருக்க வவல் லெட்டர்ஸ் வந்து இது. வவல் லெட்டர் எத்தனை இருக்குது? ஒரே ஒரு லெட்டர் இ தான் இருக்குது. அதை தான் இங்கே 1ன்னு கோட் பண்ணியிருக்காங்க. நெக்ஸ்ட் ப்ளூவில் வந்து வவல் லெட்டர்ஸ் வந்து EU அதான் 2ன்னு போட்டிருக்காங்க. நெக்ஸ்ட் வயலட்டில் IOE 3 வவல் லெட்டர்ஸ் வரதுனால 3ன்னு போட்டிருக்காங்க. இப்போ ஆரஞ்சில் எத்தனை வவல் லெட்டர்ஸ் இருக்குன்னு பார்க்கணும். OAE. ஸோ 3 லெட்டர்ஸ் இருக்கு. ஸோ ஆரஞ்சை வந்து எப்படி டினோட் பண்ணலாம்னா 3ன்னு டினோட் பண்ணலாம். ஆப்ஷன் சி. கொஸ்டின் நம்பர் 19. ஃபாக்ஸ் இஸ் ஈக்குவல் டு கேட் எனில் ஜெராக்ஸ் என்பது எதனை குறிக்கும்? இப்போ இவங்க ஏற்கனவே கொடுத்துருக்கிறதுல பார்த்தீங்கன்னா ஃபாக்ஸ் OXும் இங்கே நம்மளுக்கு கேட்டிருக்கிறதுல வந்து கடைசி 2 லெட்டர்ஸ் என்னது OX. இது வந்து காமனாக இருக்குது. ஸோ OXக்கு பதிலாக இங்கே என்ன போட்டிருக்காங்க? ATன்னு போட்டிருக்காங்க. அப்போ இங்கே ஜெராக்ஸ்லேயும் OX பதிலாக என்ன வரணும்? ATன்னு வரணும். இப்போ இதுலேருந்து நமக்கு என்ன தெரியுது? எக்ஸுக்கு பதிலாக டீன்னு போட்டிருக்காங்க. அப்போ ஃபஸ்ட்டும் இங்கே வந்து எக்ஸ் வருது. அப்போ இங்கே வந்து டி வரும். இந்த மாதிரி எந்த ஆப்ஷன்ஸ்லையாவது இருக்கான்னு பார்ப்போம். இந்த மாதிரி இருக்க ஒரே ஆப்ஷன் கடைசியாக AT முடிகிறதும் ஃபஸ்ட்டு ஸ்டார்டிங்கில் டீன்னு ஆரம்பிக்கிறதும் வந்து இந்த ஆப்ஷன் டி. ஸோ இதான் வந்து கரெக்ட் ஆப்ஷன், ஆப்ஷன் டி. கொஸ்டின் நம்பர் 20. சண்டே இஸ் ஈக்குவல் டு 2, டியூஸ்டே இஸ் ஈக்குவல் டு 3, தேர்ஸ்டே இஸ் ஈக்குவல் டு 2 எனில் மண்டேவின் மதிப்பு என்ன? If Sunday is equal to 2, Tuesday is equal to 3, Thursday is equal to 2, what is the value of Monday? இப்போ இங்கேயும் பார்த்தீங்கன்னா சண்டேல வந்து என்ன யூஸ் பண்ணியிருக்காங்க? UA. இது ரெண்டும் வந்து வவல்ஸ். அப்போ இட் இஸ் ஈக்குவல் டு 2ன்னு கொடுத்துருக்காங்க. வவல் லெட்டர்ஸ் இங்கிலீஷில் இருக்க வவல் ஆல்ஃபபெட்ஸ் என்ன? AEIOU. இதில் வந்து 2 லெட்டர்ஸ் இங்கே வந்திருக்கிறதுனால சண்டேவை வந்து 2ன்னு கோட் பண்ணியிருக்காங்க. நெக்ஸ்ட் டியூஸ்டேல பாருங்க. டியூஸ்டேல UEA 3 வவல் லெட்டர்ஸ் வந்திருக்கிறதுனால 3ன்னு போட்டிருக்காங்க. தேர்ஸ்டேல UA 2 வவல் லெட்டர்ஸ் வந்ததுனால இட் இஸ் ஈக்குவல் டு 2ன்னு கொடுத்துருக்காங்க. அப்போ மண்டேல எத்தனை வவல் லெட்டர்ஸ் இருக்குன்னு பார்க்கணும். மண்டேல வந்து OA 2 வவல் லெட்டர்ஸ் தான் இருக்கு. ஸோ இப்போ இதை வந்து எப்படி கோட் பண்ணலாம்? இட் இஸ் ஈக்குவல் டு 2ன்னு சொல்லலாம். ஸோ ஆப்ஷன் பி 2 இஸ் த கரெக்ட் ஆன்சர்.